அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் 190 மார்வல் எடிஷன் தான் இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணல ஐடியாவில் இருக்கும் ப்ரோ, இல்லை ப்ரோ ஜாலியாக தான் பார்க்க வந்தேன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா வந்து வீடியோ டியூரேஷன் மேபி நல்லா ஹையாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற கண்டென்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் பாஸ்ட் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் ப்ரோ. இது பேஸ் ஓகேவா, சவுண்ட் ஓகேவா, இதை வந்து கால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்குது, இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் எப்படி, இது வந்து வாட்டர் ப்ரூஃபா அப்படி நீங்க கேக்குற எல்லா கேள்விக்குமே இந்த ஒரு வீடியோல கண்டிப்பா பதில் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா 1300 ரூபாய்க்கு அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். गाइस இதை வந்து நீங்க ஆர்டினரியா ஜஸ்ட் ஒரு பிளாக்ல வாங்குனீங்க அப்படின்னா 1100 ரூபாய் வருது. ப்ரோ 200 ரூபாய் எச் ஆகுதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு இதில் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா வந்து சம்திங் போட் சைட்லேருந்து மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது வந்து கொஞ்சம் இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு மேலே எடுத்து கொடுக்கும் சரிங்களா. சாதாரண கலருக்கும் இந்த ஒரு எடிஷனுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு 100 ரூபாய் மேலே எடுத்து கொடுக்கும் சரிங்களா. பட் 100 ரூபாய்க்கு இதில் எனக்கு பிடிச்சிருக்கு கலர், இதோட ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மார்வல் எடிஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மார்வலில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, எது ஆர்டர் போடலாம், அயன்மேன் போடலாமா இல்லை வந்து கேப்டன் அமெரிக்கா எது போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் இன் ஒன்னா ஒரு மார்வல் எடிஷனே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்பீக்கரோட லிங்கை கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், போட் ஸ்டோர் லிங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் பிடிச்சிருக்கோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கைஸ் இந்த ஒரு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பக்காவாக இருக்குது. ஏன்னா வந்து நான் இதை வந்து நான் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் குறைஞ்சது யூஸ் பண்ணுவேன். எடிட்டிங் பண்றப்ப இந்த ஒரு ஸ்பீக்கர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து நான் அவுட்புட் எடுத்தேன் சரிங்களா, எடிட்டிங் அவுட்புட் எடுத்தேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் சரிங்களா, மேக்ஸிமம் ஒரு 4 நாள்ல வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இல்ல ப்ரோ நான் போட்லயே பர்ச்சேஸ் பண்றேன்னா மேக்ஸிமம் 1 வீக்ல வந்துரும் சரிங்களா. சோ டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் டாப்ல இருக்கு. गाइस இந்த ஒரு வீடியோல இத பத்தின ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிறேன். இதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம். சோ இந்த ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு பர்టిక్యులரான பார்ட்ஸ் இருக்கு சரிங்களா. சோ ரோப் கொடுத்திருக்காங்க. தென் அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் சொல்லிருக்காங்க சரிங்களா. சோ இது பேஸ்க்கு சூப்பராவே இருக்கு. நீங்க டேபிள்ல இப்படி தான் வைக்க முடியும் சரிங்களா. நீங்க இப்படி ஸ்டிஃபா வைக்க முடியாது, நிக்காது. சோ வந்து நீங்க ஒரு டேபிள்ல இப்படி தான் வைக்க முடியும் சரிங்களா. சோ உங்க ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தாறுமாறா சவுண்ட் வரும். நல்லா சவுண்ட் ஃபுல்லா வச்சிட்டீங்கன்னா பயங்கரமா சவுண்ட் கேக்குது, ப்ராப்ளமே இல்ல. தென் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல டாப் ஆஃப் த ரூஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் கொடுத்திருக்காங்க. தென் இதோட சைடுல பாத்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, பாஸ், ப்ளே, தென் வந்து மோட் சேஞ்ச் பண்றது, பவர் ஆன், பவர் ஆஃப் அதான் கொடுத்திருக்காங்க. தென் இதுல மைக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இந்த ஒரு ஸ்பீக்கர்ல உங்களுக்கு கால் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ மைக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ நீங்க கால் பேசுறப்ப கரெக்டா ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு மைக் கொடுத்திருக்காங்க. गाइस இந்த ஸ்பீக்கர்ல இதுக்கு அப்புறம் வேற என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல ஒரு LED நோட்டிஃபிகேஷனுக்காக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு LED பல்ப் இருக்கு இந்த இடத்துக்கு சரிங்களா. சோ 3 கலர்ல அது க்ளோ பண்ணும். தென் பேக் எண்ட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த கீழ வந்து இந்த ஸ்ட்ரிப் ஓபன் பண்ணும். இந்த ஒரு ஸ்ட்ரிப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் போறதுக்கு, தென் பாத்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் போறதுக்கு, தென் வந்து சார்ஜ் எவ்வளவு இருக்கு, ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஒரு குட்டியா ஒரு LED நோட்டிஃபிகேஷன் இருக்கு சரிங்களா. ரெட் LED இருக்கு. தென் இதுதான் பாத்தீங்கன்னா இதோட பார்ட்ஸ் இதெல்லாம் தான் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. மற்றபடி இதில் எந்த ஒரு இடத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் இதோட பில்ட் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா गाइस ஃபுல்லாகவே ரப்பரு, தென் வந்து ஸ்டிச்சிங் சரிங்களா. ஸோ ஒரு கல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து டேமேஜ் ஆகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்படி உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து வாரண்டி தராங்க. 1 இயர்க்குள்ள உங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாம, அதாவது உங்க மேனுவல் டிஃபெக்ட் இல்லாம மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பேர் ஒழுங்கா ஆக மாட்டேங்குது, பேட்டரி பேக்கப் சரியா நிக்கல அப்படின்னா 1 இயர்க்குள்ள உங்களுக்கு வாரண்டில கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ டெஸ்கிரிப்ஷன்ல இந்த ஒரு யூசர் மேனுவல் லிங்க், தென் இதோட வாரண்டி லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் நீங்க என்ன நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும் சரிங்களா. நீங்க இதை ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே தெரியும் சரிங்களா. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, சோ என்னென்ன இல்ல அப்படிங்கிறது எல்லாமே டாப் டு பாட்டம் தெரியும். गाइस இதுல என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாமே டாப் டு பாட்டம் போட்டிருக்காங்க. சோ இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்க ஆன் பண்ணும் அப்படின்னா 3 செகண்ட்ஸ்க்கு பவர் ஆன் பட்டன் அழுத்தணும். சோ 3 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா பவர் ஆன் ஆயிக்கும். மறுபடியும் நீங்க 3 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும் சரிங்களா. சோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கால் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து ரிங் இதுல கேட்கும். இதோட
பாஸ் ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதை ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா கால் அட்டெண்ட் ஆகும், மறுபடியும் ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா கால் கட் ஆகும். தென் இல்ல அந்த காலையே நான் ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, பாஸ் ப்ளே பட்டன், அதை வந்து டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால் வந்து கட் ஆயிடும். சரிங்களா? இல்ல ப்ரோ நான் இன்னொருத்தருக்கு ரீடைல் பண்ணும், கடைசியான கூப்பிட்டவருக்கு நான் மறுபடியும் கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பாஸ் ப்ளே பட்டனை டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருக்கு கடைசியா கால் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படக்கூடியது. நீங்க மீடியாவை வந்து ப்ளே பண்றப்ப பாஸ் ப்ளே இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்கும் அப்படிதான் சிங்கிள் டேப் தான். சரிங்களா? சோ அதை வச்சு நீங்க பாஸ் ப்ளேவை கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ். இங்க வந்து பிளஸ் மைனஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிறது. நீங்க விடாம லாங் பிரஸ் பண்ணீங்க பாசிட்டிவ் பட்டனை அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சாங்ஸ் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு ப்ளே பண்ணும். விடாம நீங்க மைனஸ் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் ப்ரீவியஸ் மூவிஸ்க்கு வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் ஃபங்க்ஷன். தென் இதோட சைடுல இருக்கக்கூடிய பட்டன்ஸ் சொல்லிடுறேன். பவர் ஆன் பவர் ஆஃப் சொல்லிட்டேன். தென் வந்து உங்களுக்கு மோட் பட்டன் இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு மோட் பட்டன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல ரெண்டே மோட் தான் இருக்கு, ப்ளூடூத் மோட், ஆக்ஸ் மோட். சரிங்களா? சோ TWS ஃபங்க்ஷன் இருக்கு, பட் அதே தான். சரிங்களா? மோட் பட்டன்லயே யூஸ் பண்ணலாம். சோ நீங்க சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆக்ஸ் மோடுக்கும் ப்ளூடூத்துக்கும் சேஞ்ச் ஆகும். நீங்க அதை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பீக்கர்ல ரெண்டு ஸ்பீக்கர்ல அட் டைம்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா TWS க்கு கனெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? गाइस இதுல TWS ஃபங்க்ஷன் இருக்கு, அது ஒரு நல்ல ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே गाइस இதோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு 10 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா சாலிடா உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். சோ மேக்ஸிமம் ஓபன் சோர்ஸ்ல வந்து ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கும், ஒரு 10 ல இருந்து 15 மீட்டருக்கே கிடைக்கும். பட் நீங்க க்ளோஸ்டு ரூம்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இத வந்து டியூவல் பேரிங் இருக்கா ப்ரோ, நான் ரெண்டு போன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிவைஸ்ல தான் உங்களால பேர் பண்ண முடியும், இன்னொரு டிவைஸ்ல பேர் ஷோவே பண்ணாது. நீங்க இங்க டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா அங்கேயே ஷோ பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளவுதாங்க இந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லிட்டேன். தென் இதோட TWS ஃபங்க்ஷன் பத்தி சொல்லிடுறேன். गाइस நீங்க இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ, இதே கலர்ல பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எந்த கலர்ல வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் வந்து 190 ல பர்ச்சேஸ் பண்ணும். சோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பவர் ஆன் பண்ணிட்டு இந்த ஒரு மோட் பட்டன் இருக்குல, இது வந்து ரெண்டுலயுமே ஆட்டோமேட்டிக்கா லாங் பிரஸ் பண்ணுங்க. சம்திங் உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். சரிங்களா? சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே பேர் பண்ணிட்டு உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்ஸ் உங்களுக்கு TWS கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த LED நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளூ ரெட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஷோ பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இதோட சார்ஜிங் பத்தி பார்க்க போறோம். गाइस இது எப்படி ப்ரோ சார்ஜ் பண்ணும், இது எவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிக்கும், நீங்க நான் எவ்வளவு நேரத்துக்கு சார்ஜ் பண்ணா பேட்டரி பேக்கப் நிக்கும் உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். गाइस இந்த ஒரு ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா 800 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது உங்களுக்கு ப்ளே டைம் எவ்வளவு நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க 100% லே வச்சு சவுண்ட் வந்து நீங்க ஹியர் பண்ணலாம். 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். गाइस இந்த ஒரு ஸ்பீக்கரை நீங்க சார்ஜ் பண்றதுக்கு மினிமம் 2 மணி நேரம் தேவைப்படும். சரிங்களா? ஏன்னா வந்து இது ஒரு மைக்ரோ USB தான், டைப் C கிடையாது. உங்களுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். நீங்க சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிடும். நீங்க சார்ஜ் பண்றப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ரெட் LED பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். சரிங்களா? சோ சார்ஜிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் இதோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் பத்தி பார்க்க போறோம். गाइस இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து ஐபோன்லயும் கனெக்ட் ஆகும். சரிங்களா? சோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கறப்ப உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குல, சோ ஒன்ஸ் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க டிவைஸ்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்கா பாப் அப் பண்ணும். ஆண்ட்ராய்டு அப்படின்னா கூகுள் எடுக்கும், நீங்க ஐபோன் அப்படின்னா சிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப் அப் பண்ணும். ப்ரோ இத வந்து நான் நிறைய டைம் கனெக்ட் பண்ணி எனக்கு எரர் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பேர் பண்ண மாட்டேங்குது, நான் எப்படி இதை ரீசெட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெட்க்கு வந்து உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்க எப்படி ரீசெட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பட்டனை வச்சு நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா 8 செகண்ட்ஸ் இல்லனா 3 செகண்ட்ஸ்ல ஆஃப் ஆகுதுல, சோ 3 செகண்ட்ஸ்ல ஆஃப் ஆனாலும் நீங்க வந்து லாங் பிரஸ் பண்ணணும். சரிங்களா? லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிக்கும் இந்த ஒரு TWS. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிவைஸாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் மேனுவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சொல்லியிருக்காங்க. தென் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 mm 100 mm அந்த ஒரு டைமென்ஷனில் நமக்கு தேவைப்படாது. தென் நெட் வெயிட் இது பார்த்தீங்கன்னா 180 கிராம் வருது. சரிங்களா? இதோட வெயிட் அவ்வளோ வருது. ஒர்க்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? தென் இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 52 mm ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தாராளமாக பேஸ் நல்லா கிடைக்கும். தென் சப்போர்ட்டட் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ளூடூத்லையுமே இது கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? மொபைல் ப்ளூடூத் தவிர, அதாவது பட்டன் கீபேட் மொபைல் தவிர நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் எந்த ஒரு மொபைலில் வேணாலும் உங்களால் பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஆண்ட்ராய்டு ஐஃபோன்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் பேர் பண்ணலாம். இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 volt 2A உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. தென் அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 5 watts. சரிங்களா? இந்த ஸ்பீக்கரோட வாட் சொல்லியிருக்காங்க. தென் பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், டாக் டைம் 4 மணி நேரம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.7 volt 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன். தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரை என்னோட மொபைலில் பேர் பண்ணி சாங்ஸை வந்து ப்ளே பண்ண போறோம் சரிங்களா. எந்த மாதிரி சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணி இதோட பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு லவுட்னஸ் எல்லாமே காமிக்கிறேன். டிவைஸ்ல வந்து இது ஷோ பண்ணுதான்னு பார்க்குறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோனில் வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இப்போ என்னோட டிவைஸில் நான் பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் 119 காமிக்குது. ஸோ பேரிங் ரெக்வெஸ்ட் கேட்குது, ஓகே கொடுக்குறேன், டன். ஓகே இப்போ 190ல கனெக்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஒரு சில சாங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த சாங்ஸை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பேஸ் வேற லெவல், பேஸ் வேற லெவலில் இருக்குங்க. நீலோடும் தவளைச்சி கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலை கொடி அங்காதவே சவுண்ட் உங்களால டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்றேன். எங்கூரு குத்தாளமே கையமா மத்தல மட்டையமா சம்பந்த கையமா மத்தல கொட்டிலமா காயமா காயமா இந்த பண்ண மயமா வெள்ளியமா பேராண்டி சங்கதிய பாஸ் பண்ணிட்டேன், ப்ளே பண்றேன். கண்ணாடியே காடுவாடி இந்தாடா வேராண்டி அண்ணக்கிளி அண்ணக்கிளி பேஸ் சூப்பரா இருக்கு. 1300 ரூபாய்க்கு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு டிவைஸ். சொல்லி இந்த மண்ண கொடுத்தானே பூர்வக்குடி கம்மகர காணி எல்லாம் பாதி திரிஞ்சானே ஆதி குடி நாயினரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளங்கூட சொந்தமடி. சூப்பரா இருக்குங்க, பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு நான் சவுண்ட் டெஸ்ட் பேஸ் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். பேஸ் ஓகே, ஏன்னா சூப்பராக இருக்குது சரிங்களா. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு டேபிளில் சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அட்மாஸ்பியரை பொறுத்து அந்த பேஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இதில் உங்களுக்கு பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ கால் ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி மைக் ரிசீவ் பண்ணுது, ஒழுங்காக ரிசீவ் பண்ணுதா, ஸோ குவாலிட்டி வந்து இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து ஒரு கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே நான் உங்களுக்கு கால் பண்ணி இதில் உங்களுக்கு மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கால் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹலோ தம்பி, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு தான் கால் பண்ணேன். எப்படி இருக்கு, நல்லா கேட்குதா? நல்லா இருக்குண்ணா, ப்ராப்ளம் இல்லை. ஓகேடா, தெளிவாக கேட்குதா? ஒரே நிமிஷம் டிஸ்டன்ஸில் வச்சு பேசுகிறேன். இப்போ கேட்குதாடா? ஹலோ ஹலோ கேட்குதுல தம்பி? ப்ராப்ளம் இல்லை? கேட்குதுண்ணா. ஓகேடா, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூடா. சரி, நான் கட் பண்ணிடுறேன். கைஸ், இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் டயல் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக யாருக்கு நீங்கள் கால் பண்ணீங்களோ அவங்களுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையுமே நான் இதில் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்பீக்கர்லாம் எப்பயுமே லேட்டன்சி இருக்கும். நீங்கள் கேமிங்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு எல்லாருமே ஹெட்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. மேபி நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நல்ல ஒரு ஸ்பீக்கர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய டைப் ஆஃப் லிங்க், அயன் மேன் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மார்வல் பிடிச்சிருக்கோ அந்த மார்வல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே गाइस, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Peace out.